தெய்வங்களை வாழ்த்துகின்றோம். தெய்வங்கள் இன்பமெய்துக, அவை வாழ்க, அவை வெல்க. தெய்வங்களே, என்றும் விளங்குவீர், என்றும் இன்பமெய்துவீர், என்றும் வாழ்வீர், என்றும் அருள் புரிவீர் என்ற பாரதியின் வாழ்த்துக்களோடு தொடங்குவோம் தமிழ் தாய் வாழ்த்து. இல்லை என்பார் எர்னஸ்ட் ஹெமிங்வே. அத்தகைய நண்பர்களை நமக்கு தேடித்தரும் புஸ்தகா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் முனைவர் ராஜேஷ் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து மாலன் சார் பண்ணணும்னு சொல்லும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக நான் அக்செப்ட் பண்ணேன். ஏன்னா இது வந்து சார் வந்து சொல்கிறாரு 30 இது வரைக்கும் 30+ புக்ஸ் எழுதியிருந்தால் கூட இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரிலீஸ் ஃபங்க்ஷன் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் தட் we were able to participate in this release function. ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்கிறேன். கிளாம்பூர் சார் வந்து நான் நிறைய தடவை நான் வந்து நிறைய பேச்சை கேட்டிருக்கேன், நிறைய அவருடைய ஃபங்க்ஷன் போயிருக்கேன், நான் கலைமகள் விருது வழங்கும் விழாக்கு போயிருக்கேன், நிறைய போயிருக்கேன். ஸோ அவருடைய சாதனை வந்து நான் வந்து சின்ன வயசுலேயே நான் வந்து கலைமகள் தீபாவளி மலர் வந்து நிறைய கலெக்ஷன் பண்ணுறது உண்டு. ஸோ அப்போ இருந்தே எனக்கு வந்து கலைமகள் அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு அபிமானம் உண்டு. ஸோ அவர் வந்து சார் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவரை நான் வரவேற்கிறேன். ஸோ திரு சி வைத்தியநாதன், ஸோ தினமணி பத்திரிகை உடைய ஆசிரியர். ஸோ நிறைய வந்து நமக்கு தினமணி பத்திரிகை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஸோ எங்கள் வீட்டில் முன்னாடியெல்லாம் தினமணி தான் நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து பெங்களூரில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து தமிழ் பத்திரிகை அவ்வளோ வாங்கிறது இல்லை. பட் இருந்தாலும் தினமணி பத்திரிகை வந்து நான் ரொம்ப வருஷமாக வாசிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த தினமணி பத்திரிகையாகட்டும், அந்த அந்த தினமணி கதிர் அதில் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. ஸோ திரு சி வைத்தியநாதன் சாரை வந்து நான் வரவேற்கிறேன். ஸோ அப்புறம் மாலன் சார் வந்து நிறைய பேர் வந்து இந்த பாரதி ஆராய்ச்சியாளர்கள் அந்த மாதிரி வந்து அவர் வந்து செலக்ட் பண்ணி அவர் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்கிறதா அவர் சொன்னார். ஸோ எனக்கு வந்து அவ்வளவு பழக்கம் கிடையாது, டைரெக்டாக பழக்கம் இல்லைனாலும் எனக்கு வந்து நான் வந்து அவங்களுடைய ப்ரொஃபைலை வந்து நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி படிக்கும் போதும் சரி, இது பண்ணும்போதும் சரி, ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இந்த மாதிரி வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ திரு ரா வெங்கடாச்சலபதி அவர் வந்து எனக்கு வந்து அவரை வரவேற்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அவர் வந்து நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. 21, 22 பாரதியார் விருது, அப்புறம் வந்து பண்பாட்டு மையம் வந்து 23ஆம் ஆண்டிற்கான விருது கொடுத்துருக்குறாங்க, சாகித்ய அகாடமி விருது, இது மாதிரி வந்து நிறைய விருதுகள் வாங்கி ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபைல் இருக்கிற ஒருத்தரை வந்து நான் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வரவேற்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் மணிகண்டன் சார். ஸோ அவரது வந்து தமிழ் யாப்பியல், சுவடி பதிப்பியல், பாரதியியல், பாரதி தாசனியல் ஆகிய களங்களில் நிறைய குறிப்பிடத்தக்க ரிசர்ச் பண்ணியிருக்கிறதா வந்து படித்து பார்த்தேன் நான். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ் இன் தமிழ் லிட்ரேச்சர் அண்டு பாரதி சம்மந்தமாக படித்து பாரதி சம்மந்தமாக ஆராய்ச்சியெலாம் பண்ணியிருக்கிற ஒருத்தரை வந்து நான் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வரவேற்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ அப்புறம் பாரதி பாஸ்கர் மேடம் வந்து எங்களுக்கு எப்போவுமே ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ புஸ்தகா நிறுவனத்துக்கு வந்து முன்னாடி இருந்து எங்களுக்கு வந்து புக் ஆகட்டும், பிரிண்ட் புக் ஆகட்டும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த விழாவுக்கு அக்செப்ட் பண்ணி வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு பெருமை தருது. அவங்கள பற்றின இன்ட்ரொடக்ஷன் எப்போவுமே கண்டிப்பாக யாருக்குமே தேவைப்படாது, அவங்க அவ்வளோ பிரபலமானவங்க. ஸோ அவங்கள வந்து இந்த விழாவுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ மாலன் சார் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த விழாவுக்கு இந்த சார் கூட சொன்னார், நம்ம 5:30க்கு ஆரம்பித்தா நிறைய பேர் வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. பட் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் எல்லாரையும் வந்து மனதார
வரவேற்று நன்றி சொல்லி அமர்கிறேன். தேங்க்யூ. பாரதி பாடும்போது 100 கோடி நூல்கள் செய்துன்னு பாடுறார். அதை நனவாக்குவதற்காக புஸ்தகா பாடுபடுகிறது. ஐயா உங்களுக்கு நன்றி. ஆன பொருள்கள் அனைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளங்கு முதல் ஜோதி நான் என்று மெய்ப்பொருள் தேடிய எங்கள் மகாகவி பற்றிய உண்மைகளை ஆவணப்படுத்தியிருக்கும் திரு மாலன் அவர்களின் உண்மை நின்றிட வேண்டும் நூல் வெளியீடு. நூலினை வெளியிட தினமணி ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்களை பணிவன்போடு வேண்டுகிறோம். நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள முனைவர் இரா வெங்கடாச்சலபதி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாரதியின் பெருமைகளை புகழை எந்த சண்டமாருதமும் தகர்த்துவிட முடியாது. காலங்கள் கடந்தாலும் எங்கள் அமர கவிஞனின் புகழை உரக்கச் சொல்லிக் கொண்டாட மீண்டும் மீண்டும் இந்த மண்ணில் பாரதி அன்பர்கள் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள். காலத்திற்கேற்ப பாரதியும் காகிதம் கடந்து மின்னணு பக்கங்களுக்கு வந்திருக்கிறார். உண்மை நின்றிட வேண்டும் நூலின் மின்னணு பதிப்பினை வெளியிட கல்கி இதழின் மேனாள் பொறுப்பாசிரியர் திரு ரமணன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த பாரதி புக்குக்காக ஒரு சின்ன வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அது முன்னாடி ப்ளே பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து 5:30க்கு அப்புறம் வந்ததுனால ஜஸ்ட்டு 1 hour 11 minutes 1 minute 11 seconds உள்ள வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன் இன்னொரு தடவை. ஆமாம். ஸோ இது வந்து இந்த இபுக் வந்து அஸ் யூஷுவல் புஸ்தகா பிளாட்ஃபார்ம், அப்புறம் அமேசான், கூகுள் புக்ஸ், ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 7 டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் இது அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வந்து இந்த புக் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து அமேசான்லேயே வாங்கலாம், கூகுள் புக்ஸு, ஸ்டோரிடெல், ஓவர் டிரைவ், இந்த மாதிரி ஒரு 7 பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்கும். புஸ்தகாலையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி நீங்கள் தான் படிக்க முடியும். தேங்க்யூ. ஜஸ்ட் அந்த 1 minute வீடியோவை நான் ப்ளே பண்ணேன். நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். திரு கிழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம் அவர்களுக்கு சிறப்பு செய்ய புஸ்தகா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். பாரதி பாஸ்கர் ஐயா மணிகண்டன் அவர்கள் மாலன் அவர்கள் பாரதியை கேட்டுக்கொள்கிறார். பார்த்து உடனே நன்றி. தமிழ் நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு படங்கள் அவற்றை உருவாக்கி தந்தவர் வெங்கட்ரங்கன் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். நன்றி. நான் ஒரு சில நிமிஷம் தான் சொல்லுவேன். ஒரு ப்ராபப்லி an hour I spent and sent it to him. ஸோ அதுக்கு வந்து எனக்கு நன்றிலாம் சொல்லி பேர் போட்டது ரொம்ப சந்தோஷம். என்னோட உடையை பார்த்து மன்னிக்கணும். இன்றைக்கி சினிமா வெள்ளிக்கிழமை, அதனால சினிமா போயிட்டு நேராக வரேன். வந்து வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தால் லேட் ஆகிடும்னு. இது ஒரே விஷயம் சொல்லிடுறேன். ஏஐன்னு சொன்னதுனால ஏஐ பயன்படுத்தி இந்த மாதிரி நம்மளால் கற்பனை பண்ண முடியாத கனவான விஷயங்களை செய்யலாம். உண்மையான விஷயங்கள் செய்து டீப் ஃபேக் செய்து பொய் சொல்கிறாக்க அதுக்கு ஏஐ பொறுப்பு இல்லை.
நம்ம எதுக்கு வேணால் அதை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி. அடுத்து பாரதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். திரு சுந்தர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். செல்லம்மா பாரதிக்கு அவருடைய சகோதரர் அப்பாத்துரை பற்றி அநேகமாக பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறு எழுதினவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. செல்லம்மாள் பாரதிக்கு 2 தம்பிகளும் உண்டு. அப்பாத்துரை வந்து அவருடைய அண்ணன். 2 தம்பிகளும் உண்டு. ராஜசாம்பன் ஒரு தம்பி, ரத்னசாமி என்று ஒரு தம்பி. ரத்னசாமி மருத்துவராக இருந்தவர். அவருடைய மகன் சுந்தர். இவர் வந்து எங்கள் அத்தை கொடுத்தாருன்னு சொல்லி செல்லம்மா கொடுத்த சில விஷயங்களை இன்னமும் பொக்கிஷமாக வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர். அடுத்து பாரதியின் 7 பேரும் நிரஞ்சன் பாரதி வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். டாக்டர் ஜெயன்ஆர் சுரேஷ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். பாரதி ஆராய்ச்சியில் மிக முக்கியமான ஒரு மனிதர் டிஎன் ராமச்சந்திரன். தஞ்சாவூரில் இருந்தார். அவர் பெரிய பாரதி ஸ்காலர். அவரோட வீட்டுக்கு நான் போயிருக்கேன். நான் தஞ்சாவூரில் இருந்தபோது போயிருக்கேன். ஒரு ஊஞ்சல், புத்தகங்களுக்கு நடுவில் புத்தகங்களால் சூழப்பட்ட ஒரு மனிதர் டிஎன்ஆர். பாரதி அதை ஆங்கிலத்திலும் எடுத்துக்கொண்டு போவதற்கு பெரிய துணை நின்று அவரே எழுதி அவர் வந்துட்டு டிஎன்ஆர் ஒரு பெரிய பாரதி ஸ்காலர். அவர் பாரதி இங்கிலீஷ்லேயும் கொண்டு போனார். அவருடைய மகன் சுரேஷ், டாக்டர். இதை டிஎன்ஆரை ஹானர் பண்ணுறதா நினச்சி அவருக்கு கொடுக்குறேன். சரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தமிழுக்கு தந்த மற்றுமொரு கொடை. எல்லாருக்கும் தெரிந்த பெயர் மாலன். பெயர் காரணம் எத்தனை பேருக்கு தெரியும்? திருப்பாவையில் வருதே மாலே மணிவண்ணா, அந்த மாலே தான் நான் அப்படின்னு சொன்னாங்க. சூடி கொடுத்தவள் புனைந்த மாலையை சூட்டி கொண்டிருக்கும் மாலன் அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். ஏற்புரையில் நன்றியுரை. தெய்வங்களை வாழ்த்துகிறோம் என்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கினோம். எல்லாரும் தெய்வங்களை வணங்குகிறோம், தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறோம் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் பாரதி ஒருத்தன் தெய்வங்களை வாழ்த்துகிறோம் என்று சொன்னார். தெய்வங்களை வாழ்த்துகிறோம் என்று தொடங்கினோம், மனிதர்களுக்கு நன்றி சொல்வோம். இந்த கூட்டத்தினுடைய மொத்த சாரம் என்னவென்று சொன்னால், இது ஒரு பெரிய, இங்கு வந்திருக்கிறவர்கள் எல்லோரும் அன்பின் காரணமாக வந்திருப்பவர்கள். அன்புதனில் செழிக்கும் வையம் என்று அவன் எழுதினான். அந்த அன்புதனில் செழிக்கும் வையம் தான் இந்த கூட்டத்திற்கு, அந்த அன்பு தான் இந்த கூட்டத்திற்கு உங்களை எல்லாம் அழைத்து வந்திருக்கிறது. பாரதி மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பு, என் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பு, இந்த பேச்சாளர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பு. எனவே நன்றி சொல்வது என்றால் அந்த அன்புக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லோருமே வைத்தியநாதன் நேற்றைக்கு காலையில் எட்டயபுரம்
சாயங்காலம் மதுரை, இன்றைக்கு காலையில் கிளம்பி சென்னை, இன்னும் வீட்டுக்கு கூட போகல, நேராக ஏர்போர்ட்லேருந்து இங்கே வந்திருக்காரு. அவர் வெளியிலிருந்து வருகிறார், இங்கேருந்து ஒருவர் வெளியில் போகிறார். மணிகண்டன் நாளைக்கு அதிகாலையில் கிளம்பி கல்கத்தாவுக்கு போக வேண்டும். கல்கத்தா தமிழ்ச்சங்கம் அவருக்கு ஒரு பெரிய விருது கொடுக்கிறது. அதற்கு நடுவில் அவங்க யூனிவர்சிட்டி இருக்கிற பல்கலைக்கழகம் இருக்கிற கட்டடம் பழுதாகிவிட்டது என்று அதை பக்கத்தில் இருக்கிற கட்டடத்துக்கு மாற்றுகிறார்கள். அவர் ஒரு துறையினுடைய தலைவர் என்பதனால அதையும் அவர் இருந்து பார்க்க வேண்டும். இப்போ நேரம் இங்கேருந்து அங்கே தான் போகிறார். அவர் அதை முடிச்சுட்டு காலையில் கிளம்பி கல்கத்தாவுக்கு போகணும். அந்த நெருக்கடிக்கு நடுவிலையும் வந்திருக்கிறார். கீழம்பூர் கலைமகள் ஆரம்பித்து 93 வருடங்கள் ஆகிறது. 93வது வருடத்திற்காக ஒரு மலரை தயாரித்து கொண்டிருக்கிறார், வழக்கமான கலைமகள் வேலையோடு. அதில் கடந்த ஒரு மாதமாக அவரால் அந்த பணியில் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியவில்லை. முதல்ல அவருக்கு உடல்நலம் கண் ஆப்ரேஷன் நடந்தது. அதற்கு பிறகு அவருடைய மனைவிக்கு உடல் நலம் இல்லாமல் போயிற்று. ஒரு மாதம் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் மறைவதற்கே போயிற்று. அதனால் அந்த ஒரு மாதத்து வேலையும் பேக்லாகையும் சேர்த்து கிளியர் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கார். அதையும் பொருட்படுத்தாமல் அவர் இங்கு வந்திருக்கிறார். பாரதி குளோப் ட்ராட்டர் நமக்கு தெரியும். இன்றைக்கி இங்கே இருப்பாங்க, நாளைக்கு இங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன், எனக்கு பாலையில் பார்த்தோன்னே கொஞ்சம் பகீர்னு இருந்தது. இன்றைக்கி வேற ஒரு நிகழ்ச்சி, ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு இவ்வளோ பேர் பேசுகிறாங்க அப்படின்னு ஒன்று இருந்தது. அவர் இவ்வளோ நாள் பாரதியாகத்தான் இருந்தார். இப்போது அண்மை காலமாக வாவேஸ்வரராக மாறிவிட்டார். திருக்குறளுக்கு எழுதப்பட்ட உரைகளிலேயே சிறந்த உரை என்று நான் கருதுவது வாவேஸ்வரருடைய உரை. ஜி போப்புடைய உரையை விட ஒரு படி அது மேலானது என்று நான் நினைக்கிறேன். சுதானந்த பாரதி எழுதியிருக்காரு, யாரெல்லாமோ எழுதியிருக்காங்க. பட்டுக்கோட்டை பிரபாகர் வரைக்கும் அதுக்கு எழுதியிருக்காங்க. நான் தில்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் திருக்குறள் பற்றி பேச நேர்ந்த போது வாவேஸ்வரருடைய உரையைத்தான் கொண்டு போய் கொடுத்தேன், ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட உரையைத்தான். இப்போ அவங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதுகிறாங்க. அதில் என்ன செய்கிறாங்க என்று சொன்னால், ஒரு திருக்குறளை எடுத்துக்கொண்டு அது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸோடு எப்படி பொருந்துகிறது என்பதை எடுத்து எழுதுகிறாங்க. அந்த அணுகுமுறை ரொம்ப வித்தியாசமானது, நுட்பமானது. அவர்களுடைய வேலைகளுக்கு நடுவில் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சலபதி எப்போதுமே ஆய்வில் பிஸியாக இருக்கக்கூடியவர். அவருடைய அறைக்கு போனால் அவர் இருக்கிறாரோ இல்லையோ புத்தகங்கள் இருக்கும். திறந்து வைத்து ஏதோ பொறுத்து வைத்திருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கும், இல்லைன்னா கணினியில் ஏதாவது ஓடிக்கொண்டு இருக்கும். அவர்கள் எல்லாம் எதற்கு இங்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்பின் பொருட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இந்த அவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும். சிவசங்கரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். தன்னுடைய கடந்த சில வாரங்களாக கொஞ்சம் உடல்நலம் முன்னையும் பின்னையுமாக இருந்தது. அதையும் சரி செய்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். பாரதியார் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். டி.என். ராமச்சந்திரனுடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். பாரதியை விவேகானந்தருக்கும் பிறகு ஜி சுப்பிரமணியருக்கும் அறிமுகப்படுத்தி அவர் பள்ளி ஆசிரியராக இருந்தவர் பத்திரிகை ஆசிரியர் ஆகுவதற்கு காரணமாக இருந்த மா கோபாலகிருஷ்ணனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வந்திருந்தார்கள். இப்போது கிளம்பி போயிருக்கிறார்கள். கர்ச்சான்குஞ்சுடைய மகள் வந்திருக்கிறார். கர்ச்சான்குஞ்சுவை நினைக்கும் போதெல்லாம் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் இங்கு ஒரு வேத பாடசாலையில் தங்கி படித்து கொண்டிருந்தார். பிரிட்டிஷ்காரர்கள் காலம். பாரதியை படிக்கக்கூடாது என்பது விதிக்கப்பட்டிருந்த தடை. கையில் புஸ்தகம் இருந்ததாக தண்டிக்கப்படுவார்கள். இவர் அவர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக அந்த புத்தகத்தை வைத்து படித்து கொண்டிருக்கிறார். பிடிபட்டு விட்டார். பிடிபட்டால் என்ன தண்டனை என்று சொன்னால் 2 நாளைக்கு சாப்பாடு கிடையாது. அவர் தங்கி படிப்பது உண்டு உறைவு பள்ளி. 2 நாளைக்கு சாப்பாடு கிடையாது. பாரதியை படித்ததினால் சாப்பாட்டை பறிகொடுத்தவர் பாரதி. இன்றைக்கு நமக்கெல்லாம் சோறு போடுறார். ஆனால் அன்றைக்கு பாரதியை படித்ததினால் சாப்பாட்டை பறிகொடுத்த கர்ச்சான்குஞ்சினுடைய மகள் வந்திருக்கிறார்.
இது மாதிரி ஒவ்வொருவரும் இங்கு வந்திருப்பதற்கான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த அன்பு என்பது தான். எனவே நன்றி சொல்வதானால் அந்த அன்புக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். நிறைய பேசினார்கள், அதில் இருக்கக்கூடிய நிறைகளை சொன்னார்கள், அதில் செய்ய வேண்டிய வேலைகளையும் சொன்னார்கள். அவர்களுக்கு நன்றி. இது ஒரு தொடக்கம்தான். இது ஏன் நான் இதை எழுதினேன் என்று சொன்னால், இந்த கூட்டம் நடப்பதற்கே அது என்ன காரணம் என்று சொன்னால், நான் ஒரு 30 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறேன். நான் எழுதினதை தவிர என்னுடைய புத்தகங்கள் ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இவற்றிலெல்லாம் வேறு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நான் கணக்கில் சேர்த்துக்கொள்ளவில்லை. ஆனால் எந்த ஒரு புத்தகத்திற்கும் நான் வெளியீட்டு விழா நடத்தியதில்லை. என்னுடைய 2 புத்தகங்கள் 2004 மாலன் சிறுகதைகளை பற்றி சிங்கப்பூர் தேசிய கலைமன்றம் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியது. 2019 வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்பதை பற்றி தேசிய நூலக வாரியம், அதை நீங்கள் இதை உரை நிகழ்த்துகிற நிகழ்ச்சியாக இல்லாமல் அதை கலந்துரையாடலாக வைக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொன்னபோது, அதை உரை நிகழ்த்துகிற வேண்டாம், கலந்துரையாடலாக வைக்கலாம் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியை நடத்தப்பட்டது. இது 2 தவிர பெரிய வெளியீட்டு விழாக்கள், பாராட்டு விழாக்கள், புஸ்தக விழாக்கள் எல்லாம் நான் நடத்தியில் அது தேவையில்லை என்று நினைக்கிறேன். என்னுடைய பதிப்பாளர் கவிதா சொக்கலிங்கம் வந்திருக்கிறார். அவர் தான் என்னுடைய எல்லா புத்தகங்களையும் போட்டவர். அவருக்கு தெரியும், அவர் ஏதாவது விழா நடத்தலாம் என்று சொன்னால் கூட வேண்டாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இது ஏன் தேவைப்படுகிறது என்று சொன்னால், பாரதியை பற்றிய சில அடிப்படை உண்மைகளை பற்றி பேசுவதற்கு ஒரு முகாந்திரம், ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அந்த முகாந்திரம் தான் இந்த புத்தகத்திற்கும் காரணம். 2021 பாரதி நூற்றாண்டின் போது மத்திய அரசு பாரதியினுடைய பேரில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு இருக்கை அமைக்கப் போவதாக ஒரு அறிவிப்பு விட்டது. அந்த அறிவிப்பு காகிதங்களை தாண்டி நடைமுறைக்கு வருவதற்கு 2 ஆண்டுகள் ஆயிற்று. 2023 அது செயல்பட துவங்கிய போது அதனுடைய முதல் உரையை, இனாகுரல் அட்ரஸை நான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதற்காக நான் காசிக்கு போனேன். நான் மனதில் பல கேள்விகள் எனக்குள்ளே மோதிக்கொண்டிருந்தன. தென் தமிழ்நாட்டில் ஒரு வறட்சியான கிராமத்தில், எட்டயபுரத்தில் ஒரு பழமைவாத அந்தன குடும்பத்தில், பழமைவாதம் என்று நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பாரதிக்கு கல்யாணம் நடக்கும்போது அவருடைய தங்கைக்கும் கல்யாணம் நடக்கிறது. அந்த தங்கைக்கு வயது 3 வயதில் ஒரு குழந்தைக்கு கல்யாணம். அந்த மாதிரியான ஒரு பழமைவாத குடும்பத்தில் பிறந்து ஒரு சமஸ்தானத்தில் வளர்ந்து, ராஜாவுக்கு கீழே வளர்ந்த ஒரு மனிதன், 16 வயது சிறுவன் காசிக்கு போகிறான். காசிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு ரிபலாக திரும்பி வருகிறான். தலையை வெட்டி கொள்கிறான், மீசை வளர்க்கிறான், புனலை கழட்டி போட்டு விட்டான். செல்லம்மாள் சொல்வது போல அந்தனருக்குரிய ஆச்சாரங்கள் என்று எல்லோரோடும் சேர்ந்து அமர்ந்து உண்கிறான். அப்போ அந்த 16 அந்த 20 வயது வரைக்கும் அந்த 4 ஆண்டு காலத்தில் ஒரு மனிதனை தலைகீழாக மாற்றிய ஒரு ஊராக காசி இருந்தது. ஆனால் காசி பாரதியின் மீது செலுத்திய தாக்கத்தை பற்றி ஏதாவது குறிப்புகள் இருக்கிறதா என்று பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தேடி பார்த்தால் நமக்கு கிடைப்பது ரொம்ப அரிது. செல்லம்மாள் காசி வாசம் என்று ஒன்று எழுதியிருக்கிறார். ஆனால் அதில் அவர் எப்படி உடை மாறித்து, அவருடைய அத்தை எப்படி அவரை சீராட்டினார், அவருடைய அத்தையினுடைய கணவரோடும் இவருக்கு ஏற்பட்ட முரண்பாடு, இதெல்லாம் தான் சொல்லுகிறாரே தவிர அந்த முரண்பாடுகள் ஏன் ஏற்பட்டது, அதற்கான தாக்கம் எங்கிருந்து வந்தது என்பதை பற்றிய தகவல்கள் வரலாறுகளில் இல்லை. நான் அதை ஒட்டி பாரதியினுடைய வரலாறுகள், எழுதப்பட்ட வாழ்க்கை வரலாறுகள், எனக்கு கிடைத்த வாழ்க்கை வரலாறுகள் அநேகமாக எல்லாவற்றையும் நான் படித்தேன், எழுத்தண்ணி படித்தேன். அதில் நான் பார்த்தது என்னவென்றால், எவ்வளவு முரண்பாடுகள். அந்த மனிதன் வாழ்ந்தது 39 ஆண்டுகள். அதில் எவ்வளவு முரண்பாடுகள்.
பாரதி மறைந்த அன்று சுதேசமித்திரன் அந்த அந்த மறைவுச் செய்தி வெளிவந்த சுதேசமித்திரனில் எழுதிய ராமானுஜன் நாயுடு எழுதிய வாழ்க்கை குறிப்பு தான் முதல்ல பாரதியை பற்றி எழுதப்பட்ட பிற மற்றவர்களால் எழுதப்பட்ட வாழ்க்கை குறிப்பு. அதிலிருந்து அவர் ராமானுஜன் நாயுடு சொல்வதற்கும் வாரா சொல்வதற்கும் வேறுபாடு இருக்குது. செல்லம்மாள் சொல்வதற்கும் வாரா சொல்வதற்கும் வேறுபாடு இருக்குது. அதே போல் ஒவ்வொருவர் சொல்வதற்கும் மண்டையம் சீனிவாச சாரியார் சொல்வதற்கும் எதுவரி சொல்வதற்கும் வேறுபாடுகள் இருக்குது. இப்படி ஒவ்வொரு இதற்கும் இருந்த ஒரு 39 வருட வாழ்க்கை நமக்கு வந்து ரொம்ப நாள் 100 வருடங்கள் ஆயிற்று. அதில் ஒருத்தனை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ண முடியல. அவன் யாரோ ஒருவன் இல்லை. அப்படி படித்தபோது தான் நான் அந்த வாழ்க்கை வரலாறுகளை பார்த்தபோது நான் ஒன்று தெரிந்தேன். பாரதியின் மீது மிகப்பெரிய தாக்கம் செலுத்தியவன் ஷெல்லி. பாரதியின் மீது எப்படி தாக்கம் செலுத்திய கவிஞர்கள் என்று பட்டியல் போட்டால் தாய்மானவர் ஒரு புறம், ஷெல்லி ஒரு புறம். ஆனால் ஷெல்லி ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி அவருடைய வரலாறுகளை எழுதியது மிக குறைவு. பாரதியின் மீது தாக்கம் ஏற்படுத்தியவர்களில் நிவேதிதையை விட விவேகானந்தர் ஏற்படுத்திய தாக்கம் அதிகம். நிவேதிதையை விட விபின் சந்திரபாலர் ஏற்படுத்திய தாக்கம் அதிகம். விபின் சந்திரபாலரோடு அவனுக்கு தொடர்பு இல்லை என்று சொல்லியிருந்தால் அவர் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார். அரசியலுக்கு வந்தவர் ஆயுதம் ஏந்தி போராடுவதா அல்லது அரசியல் கட்சிகள் நடத்தி போராடுவதா என்கின்ற குழப்பத்தில் இருந்தபோது தான் அவர் நிவேதிதையை சந்திக்கிறார். எனவே நிவேதிதையிடமிருந்து விவேகானந்தருடைய கருத்துக்களை அவர் பெறலை. அதுக்கு முன்னாலே அவருக்கு அந்த கருத்துக்கள் இருந்தது. அதே போல் அரவிந்தர் ஏற்படுத்திய தாக்கத்தை விட குள்ளச்சாமி ஏற்படுத்திய தாக்கம் அதிகம். ஆனால் குள்ளச்சாமியை பற்றி பாரதியினுடைய வரலாற்றை, செல்லம்மாவுடைய வரலாற்றை பார்த்தால் அதில் குள்ளச்சாமியை பற்றி ஒரு வரி கிடையாது. ஏனென்றால் அவர் போதை பழக்கத்துக்கு அடிமையாவதற்கு குள்ளச்சாமி காரணமாக இருந்தார். அதனால் அதை பற்றி பேசக்கூடாது. அவருடைய பிள்ளை காதலை பற்றி பேசக்கூடாது. சோமசுந்தர பாரதி வந்து பாரதியார் 1 வருடம் காசியிலே இருந்தார் என்கிறார். சீனி விஸ்வநாதன் 4 வருடம் இருந்தார் என்று எழுதுகிறார். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு என்ன காரணம் என்று சரி பாரதியிடம்தான் கேட்கணும், வேறு யார்ட்டையும் கேட்க முடியாது என்பதனால் அவருடைய நூல்களை படிக்க ஆரம்பித்தேன். ஏற்கனவே தினமும் நான் வந்து என்னுடைய மேஜையில் எப்போவும் ஒரு பாரதியாரை பற்றி ஒரு புஸ்தகம் வச்சுருப்பேன். அந்த ஏதாவது ஒரு புஸ்தகம் வச்சுருப்பேன். காலையில் ரேண்டமாக திறந்து எந்த பேஜ் வருதோ அதில் ஒரு 10 வரி 15 வரி ஒரு பக்கம் 2 பக்கம் படிப்பேன். அவ்வளோதான். தினமணியில் வேலை செய்தபோது நான் என்னுடைய அறையில் வந்து பாரதியாருடைய, நான் வேலை செய்யல எல்லா இடத்துலையும் பாரதியாருடைய படம் இருக்கும். தினமணியில் இருந்தபோது நார்த் கரோலினா யூனிவர்சிட்டியிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து நார்த் கரோலினா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தவர்கள், இவர் யார், இவர் தான் இந்த பத்திரிகையை ஆரம்பித்தவரா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், என்னை ஆரம்பித்தவர் அவர் தான் என்று நான். ஆனால் அப்படி உடனே அவரை மீண்டும் இந்த காலவரிசைப்படுத்தப்பட்ட தொகுதிகளை படிக்க ஆரம்பித்த போது அந்த மனிதனுடைய எவல்யூஷன் எனக்கு தெரிந்தது. அதை பற்றி எழுத வேண்டும் என்று தான் எழுதினேன். இதில் இன்னும் செய்யப்பட வேண்டிய வேலைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு தான் நான் எழுதினேன். நான் எழுதினது ஒரு மாத பத்திரிகையில், அதில் கிடைக்கக்கூடிய 6 பக்கங்களுக்குள் இதை எழுதினேன். ஆனால் புத்தகமாக எழுதும்போது அதை கொஞ்சம் விரிவுபடுத்தியும் எழுதினேன். இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் இன்னும் எனக்கு பாரதியினுடைய திகைப்பு அடங்கவில்லை. படிக்கும்போது அவர் எழுதினது 17 வருஷம், 1904 1921. அதுக்குள் எத்தனை 274 கவிதை, 50க்கு மேற்பட்ட கதைகள், 500-600 கட்டுரைகள், மொழிபெயர்ப்புகள், வேத ஆராய்ச்சிகள், இதையெல்லாம் செய்து கொண்டு ஒரு அரசியல் ஈடுபாடு, இவ்வளவும் செய்து கொண்டு அந்த மனிதன் குழந்தைகளோடு சாயங்காலம் பீச்சுக்கு போகிறான், உட்காந்து பேசுகிறான். அப்போது இவ்வளோ அதில் எழுதப்பட்டதை பார்த்தால் அதில் எழுதப்பட்ட எவ்வளோ வெரைட்டி, எவ்வளோ பொருண்மை, எழுதப்பட்ட ஒவ்வொன்றிலும் கவிதையோ கட்டுரையோ அரசியல் கட்டுரையோ அது எல்லாவற்றிலும் ஒரு புதிய வடிவத்தை முயற்சிப்பது என்கின்ற அந்த முயற்சி, அதற்கான சிந்தனை,
இதெல்லாம் பார்க்கும்போது இவன் எழுதினவன் வந்து மனுஷனா அல்லது ராட்சசனா, பிசாசா, அல்லது தேவனா, தேவகுமாரனா என்கின்ற சந்தேகங்கள் எனக்கு வந்தது. அப்போது இதையெல்லாம் பார்க்கிற போது இந்த ஒரு மனிதனை பற்றி இதுக்கு முன்னாலேயும் ஒருத்தன் இப்படி இருந்ததில்லை, இதுக்கு பின்னாலேயும் அப்படி ஒருத்தன் இருந்ததில்லை என்கின்ற ஒரு மனிதனை பற்றி, ஒரு தமிழனை பற்றி ஒரு போதுமான அளவு ஆதாரங்களோடு நமக்கு ஒரு நூல் இல்லை என்கின்ற ஏக்கம் எனக்கு இன்னமும் இருக்கிறது. அதற்காக வைக்கப்பட்ட கேள்விகள் தான் இது. இதை தொடர்ந்து எழுதவும் விவாதிக்கவும் பேசவும் பட வேண்டும். அப்படி செய்யப்படும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கான ஒரு வாசல் படிக்கட்டாக இது இருக்கும், வாசலாக இல்லை, வாசல் படிக்கட்டாக இது இருக்கும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து எழுதலாம். தொடர்ந்து பேசலாம்னா 8 மணிக்கு ஹாலை கொடுக்கணும். அதனால் நாங்கள் போட்ட திட்டம் 7:30 மணிக்கு முடிக்க வேண்டும் என்பது 8:30 மணி ஆயிடுச்சு. அவர்கள் வந்து கதவை பூட்டுவதற்குள் நாம் கிளம்பணும். வெளியில் நின்று பேசலாம். இந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.